நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் வேறில்லை. என்னடா மாப்பிள்ள சோகமா பாட்டு பண்ணிக்கிறா? நேத்து ஒரு பொண்ணு வந்துச்சாமா, என்ன ஆச்சியா? அது ஏன்னா கேக்குற, அது ஒரு கொடுமைடா. என்னடா ஆச்சியா? இந்த வாட்டி தான் கம்மு ஓட்டி சொன்னல. எங்க அம்மா லோக்கல் கம் வாங்கி ஒட்டிச்சு, அது தலையிலே ஒட்ட காணும், ஊந்து போச்சுடா. ஐயோ மாப்பிள்ள, உனக்கு யாரும் சூனியம் வசிக்கிறாங்க மாப்பிள்ள, அதான் உனக்கு அடி மேல அடி உயிதுடா. சூனியம் யாரா இருக்கும்? சரி விடு, அதையா யோசிச்சுன்னு இருக்கிறா. சரியா புரோக்கர் எதனா பொண்ணு இட்டு வரேன்னு சொல்லியிருக்காரா? தெரியல, நீ மேல பொண்ணு பார்க்கதான் இல்லடா. என்னடா மாப்பிள்ள இதுக்கே வெக்ஸானா எப்படிடா? வேணாடா, எப்ப பார்த்தாலும் டோப்பா வர கைண்டி போகுது. டேய் அத போடுறா, பாக்கிறதுக்கு சைக்கிள. அக்கா இங்க ஒரு ஆட்டோ இது கேட்டு பார்க்கலாம். சரிதான்பா. நோ ஆட்டோ வருமா? வருமே. என்ன அப்படி பாக்குற? உன் பேர் என்ன? ஆட்டோல வந்தா பேர் கூட சொல்லுவாங்க. என்னுடைய ஆட்டோட ரூட் அப்படி. பொண்ணு சூப்பரா இருக்கிற, டைம் பண்ணிடுறா. நோ ஆட்டோ வருமான்னு கேக்குறேன், என்னென்னமா பேசி நிக்கிறீங்க? இந்த பொண்ணு உனக்கு என்ன வேணும்? அக்கா ஏன் கேக்குறா? அக்காவா? அக்கா பேரு என்ன? எங்க அக்கா பேரு 10. ஏன்டா அதெல்லாம் அங்க சொல்ற? 10. 10க்குள்ள ஒரு நம்பர் 1 சொல்லு. என்ன ஒரு மாதிரியா பாட்டு பாடுற? எங்க வீட்டுல எனக்கு பொண்ணு தேடிக்கிறாங்க, என்ன கட்டிக்கிறியா? சரி கொடுமை கிட்டயா என்ன பேச்சு பேசுறான் பார். நீ திட்டினாலும் சூப்பரா இருக்குது. டேய் அக்காவை என்ன பேசுங்கறான்? அவன் பாருங்கற நீ. அக்கா சூப்பரா இருக்கிற மாப்பிள்ளை, கட்டிக்கோ. அவன் ஆளே மண்டையும், அவனை பார்க்கவே பிடிக்கலடா எனக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க கிட்ட? அவன் முடியும், அவன் பங்கம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்போ உங்களுக்கு அதான பிரச்சனை? இப்போ ஓகேவா? என்னடா ஒண்ணுமே காணோம். இங்க பாருங்க, நீங்க முடி இருக்குது நல்லா இல்லைன்னு சொன்னீங்க, அதனால முடி எத்தனை இப்ப கல்யாணம் பண்ணிப்பீங்களா? அட போயா, இந்த சொட்டை யாரா கல்யாணம் பண்ணிக்குவாங்க? என் தலையில யார் உன்னை எடுத்து சொன்னது? டேய் மாப்பிள்ள, அவங்க முடி நல்லா இல்லைன்னாங்க, அதான் நான் எடுத்தேன். போச்சு, என் வாழ்க்கை எல்லாமே போச்சு. என்னடா அப்படி பண்ற? ஏக்கா என் மாப்பிள்ள நல்லவங்க, கல்யாணம் பண்ணிக்கா. உன்னை ஒதுக்கி போறேன், ஏன்டா இங்க கூட்டு வந்த? ஏங்க இப்படி சொல்ற? பாருங்க அந்த சொட்டையை கல்யாணம் பண்ணிக்க சொல்றான். இது பாரு, உனக்காக கவிதைலாம் சொல்றேன். என்ன கவிதை சொல்லு பாக்கலாம். அதெல்லாம் நீ என்ன கேக்குற? கம்முன்னு இருக்கா, சொல்லுப்பா நீ. கண்ணே கண்ணே, வீடு கட்டுறாங்க எம்சாட் மண்ணே. வீடு கட்டுறான் எம்சார் மண்ணேவா? அப்புறம் பெண்ணே பெண்ணே, உன் மூஞ்சி பெரிய சேர்த்து தின்னே தின்னே. என்னடா எம்சார் மண்ணேன்றா, பெரிய தின்னேன்றான். கவிதமா இது? இந்த பா உன்னார வாட்டி பேசினா ஆட்டோ கவுத்துட்டு போயிடுவேன். வரப்பலாம். போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் முன்னால தான் மாப்பிள. டேய் இப்படி நடக்குன்னு யாருக்கா தெரியும்? இந்தா போட்டுக்கோ. நடா பரதேசியா, நேத்து நந்ததான் நினைச்சுக்கிறியா? வாங்க அங்கிள், என் வாழ்க்கை சோகமா போகுது அங்கிள். விட்றா, எப்படியும் உனக்கு நல்ல இடம் அமையும், நீ கவலைப்படாத. புரோக்கரண்ணா, மாப்பிள்ள ரொம்ப காஞ்சு போய்க்கிறேண்ணா, ஏதோ ஒரு கேள்வி பார்த்தாவது கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா. நேத்து என் அழகுக்கு கேள்வியா? டேய் பரதேசியா, அந்த விஜய கைட்டுனா உன் கதையை நாரிடும், கிடைக்கிறத பயன்படுத்திக்கிறா. இல்ல அங்கிள், எனக்கு கல்யாணமே வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். டேய் உங்க அப்பா உங்க அம்மாவை பொண்ணு பார்க்க சொல்றாங்க, நீ வேணான்றா? அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, அவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. என்ன சொல்றான்? கல்யாணம் வேணான்றானா? ஆமாண்டா ஜால்ரா, கல்யாணம் வேணான்றா உன் பையன். கல்யாணம் வேணான்றானா? சொல்லுவானே சொல்லுவானே சொல்லப்பா 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 சொல்லப்பா. தோலை ஊசி முடியா, பெத்தவங்க நாங்க இருக்கும்போது நீ எப்படி அந்த வார்த்தை சொல்லலாம்? ஒண்ணுதான் கிடைக்க மாட்டேன். கிடைக்கும், நாங்க பெத்தவங்க நாங்க இல்ல, கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டா. வந்து வந்து போயிட்டீங்களே. மாப்பிள்ள கவலைப்படாதடா, கெச்சிரும். கச்சரன்னு சொல்றீங்க, இன்னும் புரோக்கர் கமிஷன் 10 பைசா கொடுக்கல. இந்த மாதிரி புரோக்கர நாங்க கொடுக்க மாட்டோம். நான் சொல்றேன், நல்ல பொண்ணா பாத்துட்டு வா, நாங்க கொடுக்குறோம். பார்த்தது எல்லாம் நல்ல பொண்ணு தான், உன் பையன் தலையில அவ்வளவு பேர் ஓட்டையா இருக்குது, நாங்க என்ன பண்றது? இந்த வாட்டி முடிய ஊசி நூல் வச்சு தச்சிடுறேன். அத பண்ணு, முதல்ல ஆட்டோமேட்டிக்கா நடக்க வேண்டியது நடக்கும். பரதேசி பரதேசி, நான் உன்ன பக்கதான் வந்தேன். நீ ஃபர்ஸ்ட் நாள் வந்த லோலாய் தான் நீ. ஆமா பரதேசி, எனக்கு பிடிக்காத மாப்பிள்ளை எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. பிடிக்காத மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா? யார் அது? என் தம்பி தான் என்ன கட்டாயப்படுத்துறான், நான் தப்பிச்சு வந்துட்டேன். நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஆட்டோவில் ஏறு. சரி. டேய் இந்த பொண்ணு வந்துச்சே, உன்னை விரும்புதாமா? அங்கிள், அது என்ன புடிச்சதுனால தான் என்ன தேடி வந்துக்குது அங்கிள். ஏமா அவனை கட்டிக்கிறியா? அந்த ஆள கட்டிக்க முடியாது, நான் வேற ஒருத்தர் லவ் பண்றேன். ஏமா அதுக்காக என் பையனை தேடின்னு வந்த? ஹெல்ப் பண்ணாருன்னா வந்தேன், என்ன இப்படி பண்றீங்களா? லோலாயே, நீ கவலைப்படாத, உன் லவ் நான் சேர்த்து வைக்கிறேன். ஒருத்தனுக்கு எழுதிச்சு நிக்கிறதுக்கே வக்கீல் இல்லையா, அவனுக்கு என்னென்னமோ ஆசையா. அங்கிள் என்னையா சொன்னீங்க? உன்ன சொல்லப்பா, அது வராங்க பாரு இவங்க தம்பிங்க.
ஏய் எங்க அக்கா இங்க வந்துச்சா? அக்காவை எதுக்கு தேற நீ? டேய் சொட்ட, கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. எங்க அக்கா வந்துச்சா இல்லையா? ஏய் என்ன என் மாப்பிள்ள சொட்டேன்றா? இது இல்லையா சொட்டேன்னு சொல்லணும். இதான் இருக்குது இல்ல? நீ ஏன் தப்பா எடுத்துனே இருக்கிறீ நீ? சாரி மாப்பிள்ள, அவனுக்கு சொல்லி காட்டுறேன். இதுக்கெல்லாம் கோச்சிக்கலாமா நீ? ஏய் நிறுத்துங்க. எங்க அக்கா எங்க ஒழுங்கா சொல்றீங்க, இல்ல நடக்கிறதே வேற. முதல்ல உங்க அக்கா எடுத்து போய் என்ன செய்ய போறீங்க அது முதல்ல சொல்லுங்க. எங்க அக்காவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பாத்துக்கிறோம், கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். என்னை விட அழகான மாப்பிள்ளை யாருக்குறா? தோக்கிறார் என்ன மாப்பிள்ளை சிரியா? வெரி குட், சூப்பர் மாப்பிள்ள. மாப்பிள்ள உங்க பேரு என்ன? புரோக்கர் கமிஷனுக்கு ஜாயிண்ட் அடிக்கிறான் பாரு. ஏய் நாங்களே பாத்துக்கிறோம் போ. அப்படியா? பாத்துக்கோ. ஏய் எங்கடா எங்க அக்கா? மனோகரா என்னப்பா விஷயம்? ஏடா படப்பாட்டு வரா? நார்மலா தானே கூப்பிட்டான். என்ன விஷயம் டக்குன்னு சொல்லு. என்ன இப்படி கத்துறான்? என்ன தானே ஆச்சு உனக்கு? மண்டை எரியுது, டக்குன்னு சொல்ற. மண்டை ஏறிதான் வயிற்று புட்டிட்டேன் இவனுக்கு. ஐயோ சொல்ல மாட்டியா? சொல்டா. டென்ஷன் போயிடுச்சா? இப்ப நிதானமா கேளு. ஏன் டென்ஷன் ஆச்சுன்னு கேட்கலையே நீ? சரியா? ஏன் டென்ஷன் ஆச்சு சொல்லு. நான் கடைக்கு போயிருந்தேன், அப்ப ஒருத்தன் வந்து 500 ரூபாய் சொல்ற கேட்டான். 500 ரூபாய் சொல்ற கேட்டானா? அப்புறம் ஆச்சா? நான் எங்கிட்ட இல்லைன்னு சொன்னேன். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னா? பிச்சைக்காரா ஒரு 500 ரூபாய்க்கு சில்லறை வச்சுக்க மாட்டேன்னு கேட்டான். அப்படியே பலால் வைக்க வேண்டித்தானே? குடும்பனா கையை வாங்கினேன். கையை வாங்கினி அப்படியே கொடுக்க வேண்டித்தானே? அவன் அவன் என்ன அடிச்சுட்டான், பயங்கரமா கோவம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அடிச்சியா? இல்ல நான் கோவமா வீட்டுக்கு வந்துட்டேன். அட நாதாரி நாசமா போறேன். இந்த கோவத்தை எங்கிட்ட காட்டியா? டென்ஷன் ஆயிடுச்சுப்பா. சரி வந்த விஷயத்த சொல்லு. சொந்தக்கார பையன் ஊர்ல இருந்து வரான். இந்த நைட்டு மட்டும் தங்கிக்குவான். வீட்டுல இடம் கொடுக்குறியா? சொந்தக்கார பையனா? நல்ல பையனா? தங்கமான பையன், அவ்வளவு மரியாதை கொடுப்பான். அது மாதிரி பசங்களுக்கு தப்பா உதவி பண்ணா அதை நான் பண்றேன். ஏய் மனோகரா, யாரா ஒருத்தன் கடையான ஒண்ணு அடிச்சான்? நீ எங்க இருந்த? நான் பக்கத்துல வேடிக்கை பார்த்துனா பலால் அடிச்சானடா. அட பாவி, பலாப்பழம் அடிச்சிட்டேன், என்னை வந்து காப்பாற்ற மாட்டேன். எப்பா நான் சண்டைக்கெல்லாம் போக மாட்டேன். சரி என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை தான் கேட்கலான்னு வந்தேன். யோ நம்ம ஃப்ரெண்டு பலால் அடிச்சுக்கிறான், வேடிக்கை பார்த்துக்கிறியா? இதே நானும் வச்சுக்கோ, அவனுக்கு முந்துலன்னு பண்ணிருப்பேன். டேய் பேசுறதுக்கு ஒன்னா நல்லா இருக்குண்டா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. சரி அப்புறம் என்ன ஆச்சு? நான் கோவத்துல அப்படியே வந்துட்டேன். அசிங்கமா திட்டினப்பா. உங்க ஆயா பாட்டி தாத்தா எல்லாரையும் திட்டினான். ரத்தம் கொதிக்குதுடா. அப்புறம் என்ன சொன்னான்? கோவம் தஞ்சிச்சா? நீ கம்னரு. அப்புறம் என்ன சொன்னான்? அப்புறம் என்ன சொன்னான்? ஊரே வேடிக்கை பார்த்து பொம்பளை மாதிரி ஓட்டான்னு சொன்னான். ஐயோ அப்படியா சொல்லிட்டோம். வேற எதுவும் சொல்லியே? டேய் இந்த கோவத்தெல்லாம் காட்டாத. ஒன்னு அவன் அடிச்சிருக்கணும் செம்மவே. அப்புறம் என்ன சொன்னா? இப்ப என்ன சொன்னான்வியா? ஒரு நாள் என் கையால அடி வாங்க போறான்டா. காமெடி பண்ணிருப்பான். அவன் அங்கேதான் உட்காந்துக்கிறான். உன்னால என்ன பண்ண முடியும் போய் பண்ணா? டேய் சரியான நேரம், அவனை போய் உண்டிலன்னு பண்ணிட்டு. நீங்க நாடகம் பார்க்கணும். நாடகம் பாக்கணுமா? இப்பதான் பழி வாங்கணும், அதை வாங்கணும், இது வாங்கணும், நாடகம் பாக்கணுன்ற. சரி அதை விடு. உங்க சொந்தக்கார பையன் வரான், எப்போ வரான்? இப்ப வந்துருவான். பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறானா? வந்துருவான். சரி அம்மனாகிற அவன் கண்ணில் மாற்றி போற பலால் கொடுப்பான். பயந்து ஓரவன் நான் ஒன்னும் கோழை இல்லடா. இது பணங்காட்டு நரி. சலசல பக்கலாம் அஞ்சாது. நல்ல ஊர் மேல உதவாங்க டைலாக் பேசிட்டு பாரு. என்ன மனோகரனா, நான் பஸ் ஸ்டாண்ட்ல ஒண்ணு தூக்கி போட்டு மிதிச்சாங்க. நீ பாத்தியா? ஊரே வேடிக்கை பார்த்துச்சு, நான் பார்க்காம இருப்பேனா? அவமானம் அசிங்கம் உன்னை சும்மா விட மாட்டான்டா. நல்லா உதவாங்க சும்மா விட மாட்டேன்னாக்கா ஓ பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறானா அடியா போயா? நான் பல தேய்ச்சிருமே அடிக்கிறேன்டா. வேற காமெடி பண்ணிருப்பான். போன் அடிக்குத. வாமாப்ல எங்கற? ஆனா அதெல்லாம் விட்டு வாடா, அவர் வேற காத்து நிக்கிறாரு. ஒரு 5 நிமிஷத்துல வந்துறேன் மாமா. சரி வா, டக்குனு வா. 5 நிமிஷத்துல வந்துறேன்ப்பா. சரியா? மனோகரா எங்க உன் பையன்? உள்ளதாங்கிறான். சண்டைன்னு சொன்னா சிரிக்கிறான். என்ன இது மாதிரி பண்ணா சிரிக்காம? அட அவனுக்கு ஒரு 4 அறிவுரை சொல்லுப்பா, கூப்பிடுறேன். சரி கூப்பிடு. டேய் செந்தாமரை, டேய் செந்தாமரை. பேருங்களை பாரு, செந்தாமரை மனோகரி. யோ நான் கத்தி நிக்கிறா, ஊர் மேல உதவி வந்துட்டேன். அங்கிள் ஏதோ பேசணுமா, போய் பேசு. அங்கிளா? யார் இவனா?
தம்பி என்ன மரியாதை பேசுற? உன்னடா மரியாதை இருக்குதா? மாவு காசை கை பிடிச்சி வலிச்சிட்டு ஓதாயின்னு வந்தவனா சென்னியா? இங்க பாருப்பா, உன் பையன் ஓவரா பேசுறான். இவனுங்களாம் அறிவுரை சொல்ல முடியாது. ஓ, நீ அறிவுரை சொல்லணுமாமா எனக்கு? எப்பா ஒப்பந்தான் கூட்டம், அவனை கேளு. வெளியே உனக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கோ. உனக்கே மரியாதை கொடுத்தது இல்ல இது வரைக்கும், கண்டவனுக்கு எல்லாம் கொடுக்கணுமா? அப்புறம் என்னதான் சொல்ற? இந்த சாஸ்ட் எல்லாம் காமிச்சுன்னு இருக்காதா? என் ஃப்ரெண்டு போன் பண்ணா, நான் பஸ் ஸ்டாண்ட்ல ஓதுவாங்க நம்ம அம்மா அடி உங்க அப்பாவை பேட்டி பேட்டி வச்சாங்க. இதெல்லாம் எதுவுமே சொல்லாம வா சண்டைக்குன்னு கூப்பிடுற. அப்பனுக்கு ஒண்ணுனா புள்ள வரணுடா. அப்புறம் நான் புள்ள நீ எதனா ஊர் மேல ஒம்பிட்டு ஓதாருவே, நான் வரணுமா? பட வர முடியாதா? டென்ஷன் ஆகுது, டென்ஷன் ஆகுது, டேய் டேய் மாமனை எட்டி எடுத்து மேலே விடுமா, திருப்பி நடுக்க போறியா? டென்ஷன் ஆகுதுப்பா. முடி பிச்சுக்கிற மாதிரி இருக்குதுப்பா. ஆமா, கிலோ கணக்கு தலையில முடிய பிச்சுக்குன்னு வருது. டேய் கம்முனு வாடா. டேய் நாசமா போனவங்களே, என் வீட்டு வாசல ஏன்னா நிக்கிறீங்க? போங்கடா. தம்பி எடுத்து கவுத்துன்னு பேசாத. எங்க சொந்தக்கார பையன் ஒருத்தன் வரான், நைட் இங்க தான் தங்க போறான். உங்க சொந்தக்கார பையனா? சா வச்சு போடுவேன். என் வீட்டுல ஏன்டா உங்க சொந்தக்கார பையன் வரான்? ஏய், அது என் வீடு. யார் வேணா தங்க பண்ணியாரா கேட்கறதுக்கு? ஏய் முசிக்கு போது மூஞ்சி மத்தளம் போட்டு உங்க தலை கொம்முன்னு இருந்துரு. என்னடா இவன் வேற இப்படி பேசுறான்? மாப்பிள வண்டியா? எங்கடா? இப்படி பாரு மாமா. இப்படியா? வா மாப்பிள, உனக்காக தான் காத்துக்கிறேன். மழை வேற வருது மாமா. ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு மாமா பஸ் ஸ்டாண்ட்ல. என்ன பிரச்சனை ஆச்சு? என்ன பிரச்சனை? டேய் இங்கே வந்துட்டியா? வாடா வாடா வாடா. காப்பாத்துறோம். டேய் காப்பாத்துறோம், டேய் காப்பாத்துறோம். டேய் டேய் டேய், அவர் தானே உனக்கு ஊர் தரணும். என்ன சொல்ற மாமா? ஆமாண்டா, இது இவங்க ஊர் தான். இந்த தான் மாமா பஸ் ஸ்டாண்ட் என்கிட்ட பிரச்சனை பண்ணுது. என்னடா நீ? சரி சாரி கேட்டுறான் அவட்ட. சாரியா? நான் எதுக்கு சாரி கேட்கணும்? கோவத்துல இருக்கிறேன்டா, இல்ல ஊர் விட மாட்டேன். ஊர் பெரிய பருப்ப ஊடு விட மாட்டாரான். ஏப்பா நான் உனக்கு ஊடு விடுறேன்பா. தேங்க்ஸ் பிரதர். இது யாரு உங்களுக்கு? அவனை பத்தி நேத்துக்க நீ வாய, உனக்கு நான் ஊடு விடுறேன். ஏய், நான் ஒப்பந்தா. அப்படியே மெனி புஷ் போட்டுருவேன், கொம்முன்னு இருந்துரு. நான் தெனாட்ல பேசுறேன்ப்பா. இந்த ஆளு 500 ரூபாய்க்கு சில்லறை தான் கேட்டேன். இந்த பட்டாசு கிட்ட போய் சில்லறை கட்டிக்கிற பேரு 10 பைசா கூட பாய் லேசிக்க மாட்டானே. அதுக்கு என்ன பேச்சுன்ற? அமெரிக்கா அதிபர் தெரியுன்றா, சைனா அதிபதி தெரியுன்றா. டேய் மனோகரா, இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையடா. சொந்தக்கார பையனு சப்போர்ட் பண்ணாத. இன்னும் 2 குத்துருண்டா இவனா. எங்க என்னால உங்க 2 பேருக்கு சண்டை வேணா. நான் வேணா வேற வீடு பாத்துக்கிறேங்க. அட கொம்னு இருப்பா. இந்த நாதாரி வெளியே தள்ளி விட்டு நம்ம வீட்டுல இருக்கலாம். அப்படியா? ஒரு பிரச்சனை இல்லையா? ஒரு பிரச்சனையும் இல்ல. மாமா நான் இங்க இருந்து காலைல வந்து பாக்குறேன் மாமா. போலாம் போலாம். என்னப்பா எனக்கு வீட்டுக்கு சாப்பாடு போடுறாங்க, நீ கேட்க மாட்டியா? என்னது கேட்டா? டேய் போடா போடா, வெறுப்பேத்திக்கிறான். என் வீட்டை விட்டு என்னையும் வெளியே தத்துறானுங்க. போடா, உனக்கு வாய் ரொம்ப ஓவரா போச்சு. என் வீட்டு விட்டு என்னையே தத்துறானுங்க. என்னன்னா ஏன் இதுன்னு போற? என் பிள்ளைக்கிறானப்பா, என்னை வீட்டு விட்டு தேத்திட்டான்பா. நாதாரி பையன், பன்னாட பையன், திருடனோட பையன், அயோக்கியனோட பையன், இப்படியா பண்ணா? யாரு திட்டுற நீ? எல்லாம் உனதான் கேட்டான், வேற யாரு கேட்டான்? ஏன்பா ஒரு பெத்த தகப்பனை வெளியே தத்திக்கிறா, இதெல்லாம் கேட்க மாட்டியா? அவனும் பேசுறியா? நீ தான் நாயத்து கையில. நீ வா தல. என்ன வலிக்குது? சட்டு பிடிப்பா, அது ஒரு காத்து. யாரா இது வீட்டுக்குள்ள? வெளியே வாடா. ஒரு பெரிய மனுஷனை போய் இப்படி பண்றீங்க? வாடா, கேட்கறதுக்கு யாரெல்லாம் நினைச்சுன்னு இருக்கீங்க? நான் இருக்கேன்டா. யாரும் அவன் வெளியே கத்தின்னு கடிக்கிட்டா? ஓ நண்பனே நண்பனே நண்பனே, நீ என்றுமே வெற்றியின் நண்பனே. நண்பா உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? என்னப்பா உங்க ஃப்ரெண்டா? ஆமா ஆமா. என்னப்பா சப்போர்ட் பண்றேன்னு? சாவ வச்சு போடுவேன். போடா, மண்டே போட்டு வந்துட்டான் பேர். இல்லையா இது? நண்பா யாரு இவன்? உன்னே சண்டை போட சொல்றான் நண்பா. எங்க அப்பா. சாருண்ணா. டேய் சாயெல்லாம் கேட்காதடா. அப்படியே சொல்லிட்டா? யோ பயா, என்ன ஈன்ற கோவம் வரல? இங்க மேல நடு. நடு நடு பத்தாது. வா நண்பா போலாம். நடு, கோவம் தீர்வு வலிக்க மாட்டே பூச்சி நடு. நந்துக்கினே இரு. என்ன எல்லாம் போயிட்டானுங்க? என்னைக்குதான் ஒரு நாள் உங்களுக்கு பழி வாங்கண்டா. என்னன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் சேமாடியா இந்த சேம சிரிப்பா இருந்தது. சிரிப்பா இருந்ததா? உன்னை பச்சை பச்சை திட்டினா இருந்தாலும் கேட்கறதுக்கே எவ்வளவு அற்புதமா இருந்தது தெரியுமா?
நான் இன்னும் 4 ரவுண்டு போ சிரிப்பா இருக்குது. ஐயோ போயிச்சா? ஐயோ நம்ம இல்ல. சுசிலா சுசிலா, என்னக்கா? நான் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துட்டு. என்னக்கா வீட்டை காலி பண்ணிட்டு போறியா என்ன? ஐயா அது இல்லடி, வேற முடிவு. வேற என்ன முடிவு? எங்க வீட்டுக்காரனுக்கு ஏதோ கலந்து குத்துட்டு போறிய. என்னக்கா சொல்ற? ஒரு வேலைக்கு போக மாட்டேன்றான், ஒரு நல்ல நாள் எதுவும் துணி வாங்கி கொடுக்க மாட்டேன்றான், கடைங்க வீட்டாண்டு வந்து கேக்குறானுங்க. அதுக்கு எதுக்கு அவன்? நீ சொல்றது கரெக்டுதாக்கா. பாவம், நீ எவ்வளவு கஷ்டம் படுவ. அதான் நீ ஒரு முடிவு எடுத்துட்டு அவனை தீர்த்து கட்டிடலான்னு. பாத்து மாட்டி கேட்டிக்க போற, பக்குவமா தீர்த்து கட்டணும். ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லண்டியா? யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன், சொல்லு. அக்கா, சாம்பார்ல எலி மருந்த கலக்கு. ஒரு வேளை சாப்பிட்டா போக மாட்டான், 2 வேளையா கலக்கு, போயிடும். அப்படியே இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? என் வீட்டுக்காரனையும் அப்படிதாக்கா போட பிளான் பண்ண. அவன் கொஞ்சம் பண்ணி மாதிரி குண்டா இருந்தானா, அதனால பொழைச்சிட்டு கொஞ்சம் மென்டல் ஆயிட்டான். ஆஹா, நீ போட்ட பிளான் அவன் மென்டல் ஆயிட்டானா? அட ஆமாக்கா, சொல்ல தீர்ந்துச்சு. அவனை போய் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் விட்டு வந்துட்டேன். பரவாயில்லடி, நீ எப்படி எல்லாம் பிளான் பண்ணிக்கிற நீ? அக்கா, பொண்ணுக்கு புரோஜனங்களை வச்சு நம்ம என்ன பண்றது? அதுக்கு நம்ம தான் படிச்சு கொட்டணும். இது மாதிரிதான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி விட்டுறணும். பண்ணிடலாம். யோ கேட்டுட்டியா? அங்கேயாவது கேட்டுட்டேன்னு கேக்குற? வருவாரு இருமா. எல்லாத்தையும் கேட்டுட்டேன். எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம் இருந்துச்சு. அந்த சந்தேகம் நீ கிளீன் ஆயிடுச்சு. அத நான் சும்மா சொன்னேன், அத நீங்க உண்மை நினைச்சிட்டீங்களா? ஏய் மாட்டாதடி, நீ பிளான் பண்ணி தான் இப்படி பண்ணிக்கிற. பிளான் பண்ணிக்கிறேனா? அப்படிலாம் இல்லக்கா, நீ தேவையில்லாத பேசாத. தேவையில்லாத பேசுறமா? எவ்வளவு பிரேடு வேலை பண்ணிக்கிறீனியா? யோ போயா, அப்படியே ஊர்ல உலகத்துல நடக்காதத பேசுற. பாவம், அந்த பையனை பைத்தியக்காரன்னு ஆக்கி விட்டுல நீ. என்ன சத்தம் இங்க? என்னம்மா, என்ன பிரச்சனைங்க? அப்பா இங்க பாருப்பா, இதுங்க வம்பு பண்ணுதுங்க என்கிட்ட. என்ன உங்களால சும்மா இருக்க முடியலையா? யோ, உன் பொண்ணுதான் எலி மருந்து வச்சு மறுபடியும் பைத்தியக்காரனா ஆக்கிது. இது எப்படி மாத்தினா உங்களுக்கு? நான் தான்ப்பா சொல்லிட்டேன். நீ என்ன கை துணி வைக்க பிளான் பண்ணியா? நீ அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோ. அப்போ 2 பேரும் சேர்ந்துதான் பண்ணீங்களா? பிளான் கொடுத்தது எங்க அப்பா தான். கேட்டாங்களா? அதான் நான் சொல்லிக்கிறேன். இல்லப்பா, அவங்க என்ன தப்பா நினைக்கிறாங்கல்ல. அப்ப என்ன தப்பா நினைச்சா பரவாயில்லையா? நீங்க வாழ்ந்து முடிச்சவரே, இதுக்கு மேல இருந்து என்ன பண்ண போறீங்க? ஒண்ணுன்னு பாக்குறேன், அப்புறம் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஏய் மண்டா, உன் மாப்பிள்ளை இப்படி பண்ணிட்டு என்ன எகத்தலமா பேசுறடா? அறிவு கட்டின போய் வேலையை பாடுறா. ஏய், உங்களை கம்பி என்ன வைக்காத விட மாட்டேன்டா. ஏக்கா, இன்னைக்கு சோறு கூட உங்களுக்கு என் வீட்லயே போட்டுருக்கா. இதெல்லாம் சொல்லாதக்கா வெளியில. யோ, சோறு போடுறாங்க, சாப்பிடுறியா? என்னையும் பைத்தியக்காரன் ஆகிறதுக்கு பாக்குறியா? எலி மருந்து போட மாட்டேன். நான் உன்னை நம்ப மாட்டேன். யோ, ஒரு வேளை சாப்பிடியா? ஏய், என்ன அது கூட சேர்ந்து பாக்குறியா? அவ்வளவுதான். அடே பாப்பா, எப்படிக்கிறா? என்னங்க, எப்படிங்க இருக்கிறீங்க? நீங்க இல்லாம என்னால இருக்கவே முடியலங்க. இங்க பாருமா, இவரு கூட்டு வந்து விட்டு போயிட்டீங்க. இவர் எல்லாரும் பூச்சி கச்சி விட்டுன்னு கிடக்குறாரு. கடிக்கிறாரா? இப்ப என்னங்க பண்றது? நல்ல ஒரு கடிக்கிறதுக்கு ஆளை ஒண்ணு கொடுத்தீங்கன்னா தெளிவாயிருவார். அதோட நம்ம மண்டியன் அவனை பிடிச்சி கடிச்சிடுப்பா. எங்க அப்பாவா? அப்பா என்னப்பா இப்படி சொல்றாங்க? என் மண்டா வா. மாப்பிள்ளை, நான் உன் மாமா. வாடா, மண்டி கட்சி கொதுறேன். அந்த மண்டியில என்ன இருக்குது கொத்துறதுக்கு? அப்பவும் மண்டி கொதுட்டா? நீ மூடிக்கினே எதுக்கு வந்து அதை பத்தி பேசு. எதுக்கு இவருங்க கூட்டு வந்தீங்க? ஏதாவது விஷ ஊசி போட்டு சாவடிச்சிருங்க சார். விஷ ஊசியா கேட்டீங்களா சார்? என்ன விட்டீங்க? பிடிங்க சார். சார், என்ன பைத்தியமாக்குறது இவதான், கூட இந்த சொட்டை தான். இப்ப அது நம்புறீங்களா? ஏங்க என்னங்க பேசுறீங்க? உங்க பொண்ணாட்டிங்க நானு. ஏய், நான் பைத்திய மாதிரி சும்மா தான் நடிச்சேன். நான் போட்டு அழுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இப்போ நடிக்கிறியா? இல்ல இல்ல இல்ல, எல்லாத்துக்கும் காரணம் எங்க அப்பா தான். அடி பாவி, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? அப்பவே கள்ளிப்பால் போட்டு சாவச்சிருக்கீங்க. பாத்தீங்களா, அப்பனும் பொண்ணு சேர்ந்துதான் இந்த வேலை பண்ணிக்கிறாங்க. கரெக்ட், நாங்களும் கண்டுபிடிச்சிட்டோம். எலி மருந்து போட்டு உன்ன அது மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஏய், ஏன் அப்படி பண்ண? அப்பா சொல்லுப்பா நீ. மூதேவி அநியாயத்துக்கு கோத்து விட்டு சொல்லியா? உன் மாப்பிள்ள தானே, ஏன் அப்படி பண்ண? பொண்ணை கொடுமை போட்டுறான், அதனால அப்படி பண்ண. அசால்ட்டா சொல்றியா? அவன் செத்துக்கிட்டு போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் என் பொண்ணுக்கு.
ஏன் இவனுக்கு அழகு இல்லையா, அறிவு இல்லையா, இல்ல கிலோ கணக்குல கறி இல்லையா உடம்புல? நீ என்ன எனக்கு நீ சப்போர்ட் பண்றியா இல்ல நீ என்ன கலாய்க்கிறியா? உனக்கு தான்டா சப்போர்ட் பண்றேன். சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியலையா? உனக்கு பிடிச்சி 4 உதவ வச்சா கூட பரவாயில்ல. மாப்பிள்ள நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் மாப்பிள்ள. சொல்லு என்ன நடந்தது? உன்னை இந்த நிலைமைக்கு ஆக்க சொன்ன காரணமே அவங்கதான். முன்னாடி பணம் கொடுத்து நம்ம பக்கம் திரும்பிட்டான். அண்ணா நீங்க சொன்னதானே செஞ்சாரு எங்க அப்பா, அதுக்கு இதான் தண்டனையா? அது ராசித்து என்ன எங்க பக்கம் திருப்புற? என் மாப்பிள்ள மாலை இருக்கிற சொத்தை பறிக்கத்தான் இப்படி பண்ணிக்கா. ஏய் என்னடா சொத்துக்கு தின்னுடா, மூட்டு சொத்துக்கு நான் ஏடா அழைறான்? பொய் மாப்பிள்ள பொய், அவனை நம்பாத, மூல காரணமே அவன் தான். ஆமாங்க, நம்ம குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக அந்த ஆளு சதி பண்ணிட்டாங்க. பாத்தீங்களா சார், எல்லா சதியும் பக்கத்தோட தான் பண்ணிக்கிறான். எப்படி சொல்ற நீ? வாயில தான், அதான் எல்லாத்தையும் எங்க மாமனார் சொல்லிட்டாரு அண்ணா. அப்போ அவங்க தான் சதி பண்ணிருக்காங்க. உங்க மாமனாரும் உன் பொண்டாட்டியே நல்லவங்க. ஆமா சார், என் சொத்துக்காக பிளான் பண்ணிக்கிட்டுங்க அதுங்க. கரெக்டா புச்ச மாப்பிள்ள, அதுக்காக தான் அதுக்கு பண்ணிச்சிங்க. அடா பாவி, உனக்கு சப்போர்ட் நான் வந்தா அநியாயமா தூக்கி ஏமால போறேடா பழியா. டேய் வாய திறக்காதடா, எனக்கு அப்பயே சொந்தேகம் என் பொண்டாட்டி இது மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாளன்னு. இப்பவாது என்ன பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது போதுங்க எனக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த விஷ ஊசி போட சொன்னியா அது நான் கதா? அது அது உங்களை சொல்லுங்க, அது மாதிரி யாராவது இருந்தா அவங்கள போட சொன்ன. பாத்தீங்களா சார், என் பொண்டாட்டிக்கு என் மேல எவ்வளவு பாசத்தை. டேய் நம்பலடா, பாசம் இல்லடா, வேஷம்டா. அச்சி வாய வச்சு தாமல் தட்டுல சொல்லிடுவேன். என் பொண்டாட்டி பத்தி குறை சொல்றியா? என்னங்க நீங்க எனக்கு புருஷனா கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க. ஆமா மாப்பிள்ள, ஒன்ன மாதிரி தங்கமான மாப்பிள்ளை கிடைக்கிறது நாங்களா குடுத்து வச்சிருக்கணும். நீ போ மாமா, நீ போய் டிவி பாரு மாமா. நீ போய் மாமாக்கு எதுனா செய்யி. நீ வாப்பா, கண்டதுங்க பெற்றோம் நம்ம இனிமே கேட்க வேணாப்பா. என் வீட்டுக்காரர் நம்மளாரு, அது போதும். என் பொண்டாட்டி உத்தமி, அவளு போல யாருமே இருக்க மாட்டாங்க சார். டேய் நம்ம அதுல பொண்டாட்டியா எல்லாத்துக்கும் காரணம் அவதாடா. ப்ளீஸ் கொஞ்சம் வாய மூடின்னு போறீங்களா? வாடியே, இதான் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சப்போர்ட் பண்ண கூடாதுன்னு சொல்றது. எப்படியாவது போட்டோம் போ. யோ, உன் பொண்டாட்டியும் உன் மாமனாரை தான் உன்னை இது மாதிரி பண்ணிக்கிறாங்க, நீ நான் அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ற? சார் எனக்கும் தெரியும், அதுக்கு தான் பஞ்சின்னு. அப்பயே எதுவுமே கேட்காத கம்முன்னு ஆயிட்டா? நான் கண்டி தெரியும் சொல்லியிருந்தாக்கா வெஸ்ட் வச்சு கொல்ல பிளான் பண்ணுவா, இன்னும் எப்படி கொல்லணும்னு பிளான் பண்ணுவா. மன்னிச்சுட்டியா? மன்னிக்கல, இருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்துக்கிறேன். தெரிஞ்சுட்டோன்னு நினைக்கிறேன். அவன் மேல பழி இருந்தாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணல, அதுலயே பாதி திருந்துட்டு இருப்பா. நீ அப்படி நினைக்கிற? அவ திருந்துற மாதிரி நச்சுந்தாக்கா திருந்துவா, இல்லன்னா அவங்க அப்பனா பிளான் பண்ணி தூக்கிடுவேன். அப்போ அவங்கள போலீஸ்ல நான் பூச்சி கொடுக்க மாட்டேன். புச்சு குத்துனா பிரயோஜனம், ஜெயிலுக்கு போயிட்டு வந்து திருப்பி என்ன சாவடிக்க பிளான் பண்ணுவா. வாழ்க்கைய உஷாரா நகுத்துற. நதிச்சா ஆகணும், இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. என்னங்க வாங்க, சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். தோரமா நீ போ. சரிங்க. யோ, திரும்ப எலி மருந்து இருக்க போதியா? அந்த சோறியா நான் துண்ண போறேன், வேற சோறு நான் ரெடி பண்ணிட்டேன். என்னயா சொல்ற? ராசாத்தியா என்னங்க? என்னடா இததான் வேற சோறு நீயா? சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். நீ போமா, நான் வந்துடுறேன். சரிங்க சார், வந்ததுக்கு நன்றி. நன்றி. யோ, என்ன இவன்? அவன் காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வாழும். ஏய் நாயிடா, வாழைப்பழம் நீ துடுத்து வாழைப்பழம் என் மேல என்ன தாச்சா? கண்ணு தெரியல, தோல். நான் கோய்ப்பா, நேத்துக்கு தோல் தூக்கி என் மேல ஆச்சா? ஏய் நீ பாத்து வர வேண்டியதானே, கண்ணு எங்க வச்சு வர? வாடா. ஐயா அது மூஞ்ச பாரு, அது மூஞ்சா. ஏய் நான் தோலை தூக்கி மேல வச்சுட்டு வம்பு பண்றா? டேய் யாரும் என்கிட்ட இது மாதிரி பேசுறதே இல்ல, என்ன ஓவரா பேசிட்டு இருக்கற? நடா இது ரொம்ப ஓவரா பேசுதா? ஏய் எங்க போற நில்லு. முக்கியமான வேலையை வெளியே போறேன். உன் மேல வாழைப்பழம் தோல் அச்சா நீ சும்மா இருப்பியா? என் மேல வாழைப்பழ தோலை வச்சா நான் எப்படி சும்மா இருப்பேன்? அந்த பொம்பளை என் மேல வாழைப்பழம் தோல் வச்சுட்டு நெத்தா பேசுறா. அதுக்கு நானா பண்ணா? நான் என் கையில உன் மேல ஆச்சுன்னா நீ கேளு, என்ன கேட்க சொல்றா? ஏண்டா மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டா? இப்போ ஒரு ஆட்டோக்காரன் உன் மேல வந்து ஏத்திட்டாக்கா நான் தான் ஹெல்ப் பண்ணா? ஆட்டோக்காரன் மேல ஏத்துருவானா? நடா பேசுற? என் பல்லு ஓட்டு பல்லு, நான் சொன்ன பள்ளிக்கும். அந்த பொம்பளை என்னன்னு கேளு. பயமுத்துறான். ஏமா அவன் மேல தோலை தீக்காச்சா? வாழைப்பழத்துல இருக்கிற சொலை தின்னுவாங்களா இல்ல தோலை தின்னுவாங்களா? வாழை தோலை எப்படி துண்ணுவாங்க? உள்ளே இருக்கிற சொல்லியதான் துண்ணுவாங்க. சொலைதானே தின்னுவாங்க, அப்ப வாழைப்பழ தோலை என்ன பண்ணுவாங்க? வாழைப்பழ தோலை தூக்கி குப்பையில போட வேண்டியதுதான். அததான் நான் பண்ண, அந்த மூதை முன்னாடி வந்துருச்சு, நான் என்ன பண்றது?
டேய் நீ தான் வாழைப்பழம் தோல் போடாம முன்னாடி வந்துட்டியாமே. டேய் ரோட்ல நடக்கும்போது மேல போட்டுச்சுடா. நீ தாவி போக வேண்டியது தானே. ஐயா இது பெத்தாங்களா இல்ல எங்க நல்லா புடிச்சுன்னு வந்தாங்களா? சப்போர்ட் பண்ண சொன்னாக்கா சாவடிக்குதே. டேய் நீ கேட்க சொன்னா நான் கேட்டேன், அது பதில் சொல்லிச்சு. இப்ப நான் போனோமா இருக்கணுமா? டேய் அது அசிங்கமா 4 வாரத்து திட்டு போட, அப்பதானே என் மனசு தீரும். அசிங்கமா திட்டணுமா? அது மூஞ்ச பார்த்தாக்க என்ன பச்சை பச்சை திட்டம் போல இருக்குதே. என்ன அவனுக்கு ஓவரா சொல்ல கொடுத்துட்டு இருக்கிறான்? உன்னை பச்சை பச்சை திட்டினாதான் அவன் மனசு ஆரமா. ஆறுமாவா? அது என்னடா 6மா 7மா உப்புமான்ட்டு போடா தொன்ன. ஐயோ இவங்க அப்படியே ஒல்லியா சிம்ரன் மாதிரி இருக்கிறாங்க. ஏய் போ பூசணிக்கா. நீ அப்படியே ஒல்லியா இருக்க மாதிரி பேசாதடா பேரல. டேய் ஒரு ஊர்ல பெரிய நினைச்சான், அதுவும் கருப்பா நினைச்சான். அது இதுதான் சரி. என்ன பார்த்து சிரிக்காதடா, அந்த மூதையை பார்த்து சிரி. டேய் தம்பி, ஒரு ஊர்ல ஒரு காட்டெருமை வந்துச்சான். அந்த காட்டெருமை சேத்துல கீத்துல பிறந்து வருமா. அந்த காட்டெருமை யாரும் தெரியுமா? அது ஒரு இது பிறகுதான். சரிடா, அவனுக்கு மட்டும் சிரிக்கிற, எனக்கு சிரிக்க மாட்டேங்கிற. டேய் என்னடா அடிக்கிறா? தம்பி கொஞ்சம் பக்கம் திரும்ப. அவன் தான் அடிப்பானா? டேய் ஒரு ஊர்ல பண்ணி இருந்துச்சா, பண்ணி. அந்த பண்ணிக்கு அறிவே கிடையாதான். அது யார் தெரியுமா? நின்னுங்குது அதுதான். சரிடா மூஞ்ச பேரு ஒரு குழந்தை பண்ணி எப்படி போட்டு வச்சுங்க அடிக்குதா? ஐயா இது பச்சாங்களா யாரா பண்ணி வந்தாங்களா? மரியாதை கெட்டு போயிடும். தேவையெல்லாம் பேசுறதா தொன்ன. நான் வெளியே சண்டை இன்னைக்கு சண்டை வெளிச்சு விட்டாளா? என் காண்டாம இருக்கான் காட்டு பண்ணி. நீ தானே எரும மாடு. பெரிய சைஸ் பண்ணி. போடா இதான் பெரிய சைஸ் மலை மாடு. ஆமா நாங்க தான் பெரிய சைஸ் மலை மாடு. உன் மூஞ்சி ரவுண்டுக்குதா? என் மூஞ்சி ரவுண்டு தானே இருக்குது. ஏங்க என் மூஞ்சி தானே இருக்குது. ஊமுஞ்சா? ஆமா ஆமா. ஏய் யார நீ நிறைய நின்னுங்கிற? நான் தான் இவங்க வீட்டுக்காரன். ஏன்பா என் பொண்டாட்டி கிட்ட பிரச்சனை பண்றான்? டேய் எப்பதான் இதை கட்டிக்கினா? எப்பதான் இது கூட வாழ்றா? அந்த கதையை ஏன்பா கேக்குறேன்? அது பெரிய சோக கதைப்பா. என்ன சொல்றது? அப்படி தூக்கி போட்டு ராட்சசி எல்லாரும் எப்படி ஆச்சுங்க அடிக்கிறது பாரு. நீ என்னடா பாத்துங்கிற சிரியா? டேய் அது பசிச்சா அதை அடிக்கிறே, உன்னை பசிச்சா நீ அடிக்கிற. என்னடா நினைச்சுக்கிறீங்க? ஒரு நாளைக்கே எப்படிக்கிறீங்களா? அப்ப நான் எவ்வளவு அடி வாங்குவேன்? உனக்கு கின்னஸ் ரெக்கார்டு அவார்ட் தரணும்டா. இந்த பண்ணி கட்டினுக்கிறியா? பண்ணிக்கிறேன்னா அவ்வளவு தெரிஞ்சுக்கோ. பல்லுல கொட்டு போயிடும். பல்லு கொட்டி போடுமா? டா மூஞ்சாவை நச்சு பாரு. என்ன எடுத்து விடுறா? ஐயோ என் தம்பியா யார் அச்சுது? யாருப்பா உன்னை அச்சுதியா? அச்சுங்க யாருன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவா? உங்களை சும்மாவே விட மாட்டேன். அப்படியே என் பக்கம் திரும்பின தள்ளி அந்த பக்கம் திருப்பாரு. அட மூதையா அந்த பக்கம் திரும்பாரா? தம்பி யாருப்பா நீ? நான் முன்ன பின்ன உன்னை பார்த்தே இல்ல. இவன் என் தம்பியா இல்ல. ஆள விடுறா சாமி. டேய் அவங்க அண்ணனா இல்லையா? அண்ணன் தான். நான் இந்த பூதத்தை பார்த்தோன்னே ஓட்டான். அவன் ஏற்கனவே வாங்கினவன்பா. ஏற்கனவே வாங்கணும்னா தினமும் 2 பேரு இது கையால உத வாங்கின்னு தான் போயின்னுக்குறாங்க. பிரச்சனையே இல்ல. தோல் தானுக்கா நாங்க பொறுக்குன்னு போயிடுறோம். நீ கஷ்டப்படாத. பாருங்க பாய் பாய் டாடா. டேய் இன்னொரு வாட்டி என்கிட்ட பிரச்சனை பண்ணுவீங்க. இந்த தெரு பக்கமே நாங்க வர மாட்டோம். அத்த தெருல சுத்தின்னு போறோம். யோ கை நம்மங்குது. 2 அடி யாராவது குத்துணுமே. அதுக்கு இது பாரு மரம், அதை போய் குத்து. அதை ஏற்கனவே குத்திட்ட. நீ வா, 1 நிமிஷம் 3 நாள் ஆகுது வா.